ஆவாரம்பூ இருக்குது பாருங்கள், இதை பறிச்சுட்டு போய் டீ வச்சு குடிக்கலாம். சுகருக்கு ரொம்ப நல்லதான். அதனால் இப்படியே ஒடிச்சிட்டு போய் டீ போட்டு வெறும் வயிற்றில் குடிக்கலாம். வெறும் வயிற்றில் குடித்தா சுகர் குறையுமா. அதனால் இந்த பூவெல்லாம் பறிக்க போகிறேன். என்கிட்ட வேண்டாம், ஏதாவது பாம்பு கிம்பு கிடக்கும். எவ்வளோ இருக்குது பாருங்க ஆவாரம்பூ. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவாக பறிக்கலாம். நிறையா இருக்குது. செடிக்குள்ளே போனால் ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கும் காலை நேரம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதை உடைச்சிக்கலாம். இந்த ஆவாரம் குச்சியில் அடுப்பு எரிச்சா அவ்வளோ நல்லா விளக்கு மாதிரி எரியும், கறி பிடிக்காமல் எரியும். இந்த ஆவாரம் குச்சியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு எரிச்சா. இதுவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதையும் ஒடிச்சிக்கலாம். மொட்டோடு இருக்குது, மொட்டோட பூவும் காய். அது வேண்டாம், வண்டு இருக்குது. இது நிறையா பறித்து காய வச்சு குளியல் படியில் சேர்க்கலாம். பாதையை மறந்துட்டேனே, ஐயோ காட்டுக்குள்ளே பாதையை மறந்துட்டேனே. வெளியே பிடிச்சிட்டே பாதையை மறந்துட்டேன். எங்கிட்ட போகிறது? இங்கிட்டே போவோம். ஐயோ முள்ளாக இருக்குது. இந்த பாதையில் போவோம். இந்த பாதையில் போவோம். காட்டுக்குள்ளே போனால் பாதையை மறந்துடுவேன்.